ஸ்வாதி வா. இங்க பாரு grill nights. grill nights. சரி இப்போ இந்த கடைக்கு என்ன? சாப்பிடலாம் வந்துரும். ஏன்னா சாப்பிடுறதுக்கு இங்க எத்தனை கடை இருக்கு? ஏன்னா ஆமா நான் grill chicken கேட்டல. ஆமா. ஓகே ஓகே. ஏங்க இன்னைக்கு நாங்க கே ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்க grill chicken கடைக்கு தான் வந்திருக்கோம். சோ இப்போ நம்ம சாப்பிட போறோம். அந்த கடையில ஃபுட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ வெல்கம் டு ஸ்வாதி வைஸ். ஸ்வாதி வைஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வந்துருச்சு டிஷ். மக்களே புடி பிடிப்போமா? ஆமா நாங்களும் பாருங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறமேட்டு grill chicken குவார்ட்டர்னா நீங்க நினைக்கிறது கிடையாது. குவார்ட்டர் இதுக்கு நாங்க சிக்கன் வாங்கிருக்கோம். அது உங்களுக்கு புரியுது ஸ்வாதி. அப்புறம் ஹனி சிக்கன் சூப். சோ சூப்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்கிறது நம்ம ஐதீகம் கிடையாது, இது நம்மளாம் வச்சுக்கிறது. சோ சூப் வந்து நான் வெங்கடாத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊட்டி விட போறேன். அவன் ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லுவான். அப்பெல்லாம் இல்ல இருந்தா குடிக்க மாட்டேன் சொன்னா ஊட்டி விட மாட்டான் தெரியும். ஏய் குடிச்சு பாரு, நல்லா ஸ்பைசியா இருக்குடா, நல்லா இருக்கு. இது மிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப் இது டிஃபரெண்டா. இத உள்ள போட்டு குடிக்கிறேன். 10க்கு எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லு. நான் 10க்கு 8 கொடுப்பேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்பைசியா இருந்திருக்கலாமோன்னு இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும்னா 10 out of 7.5. 7.5 out of 10. நல்லா இருக்கு. ஆக்சுவலி பசி தாங்க முடியலன்னு சிக்கனை கொதறி வச்சிட்டோம், தப்பா எடுத்துக்காதீங்க. சிக்கன் இது ஹனி சிக்கன் ஸ்வாதி. சொன்னா எனக்கு ஃபேவரட் இதுதான், அதனால நான் ஆர்டர் பண்ணேன். grill chicken நல்லா வெந்து வேகாததுமா இல்லாம காரசாரமா நல்லா மசாலா உள்ள இறங்கி இருக்கு. இது 10 out of 10 கொடுக்கலாம். ஏன்னா நீங்க ஸ்பைசி லவர்ஸா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இது ஹனி சிக்கன் எனக்கு ரொம்ப ஹனி ரொம்ப பிடிக்கும். சுருன்னு ஏறுது. என்னது ஐயங்க சத்தியமா காரம். அது காரமாவா இருக்கு? ஹனி சிக்கன் காரமாவா இருக்கு? இனிப்பு, ஒரு புளிப்பு, ஒரு காரம், டிஃபரெண்டான டேஸ்ட். எப்பயும் இருக்க ஒரு கேமரா கொடுங்க. கொஞ்சம் கேமரா கொடுங்க. எங்க கேமராமேன் ஹனி சிக்கன் ஒன்று சாப்பிடுவாரு. இந்தாங்க, நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களை பார்க்க வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இருக்கு? 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? ஏன் இன்னும் ஒரு பாயிண்ட் என்னாச்சு? கமான் பாருங்க, இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு, எல்லாமே நீங்க ஒரு புடி தாங்க. கேமராமேன் சீக்கிரம், அதுக்கு ஜோசியை பார்த்துருக்காரு எது நல்ல கோழின்ட்டு. How was it? இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. சூப்பரா நல்லா இருக்கு. சோ இப்போ சிக்கன் ரைஸ். சோ வாடா நீயும் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பாடுறா. ரெண்டு பேரோட ஹானஸ்ட் ரிவ்யூல எவ்வளவு கொடுக்குறோங்க அதை பார்க்கலாம். நல்லா சுடவும் இருக்கு. நல்லா இருக்கு. எப்பயுமே நார்மலா நம்ம சாப்பிட்ற சிக்கன் ரைஸ் போல தான் இருக்கு. ஆனா இதுல என்ன ஆட் ஆன் பாத்தீங்கன்னா கார்லிக்கோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. ஓகேங்களா? கார்லிக் வித் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ரைஸோட டெக்ஸ்சர் சூப்பரா இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. சம்ஹவ் கொஞ்சம் மாடரேட்டான ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு. ஸோ அது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கிரில் சிக்கன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. ஸ்பைசி லவர்ஸ் கண்டிப்பா வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா, இது எங்க லொகேஷன்னா பள்ளிக்கடை ஜெயச்சந்திரன் இருக்குல்லங்க. ஸோ அங்க கே ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கு. கே ஃபுட் ஸ்ட்ரீட்ல தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு ஒரு 3வது கடையும் 4வது கடையிலும் grill nights சொல்லி லொக்கேட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் டைம் நாங்க இங்க தோசை பஜார் விசிட் பண்ணிருந்தோம். தோசை சூப்பரா இருந்தது. சோ அன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா நீ வரல. ஆமா என்ன விட்டுட்டு போயிட்டா வேணும்னே. ஐயோ வேணும்டே இல்ல, இவன் ஒர்க்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். ஆமா, ஒர்க்னு சொல்லி சுத்துறா. எங்க சுத்துறா, யார் பின்னாடி சுத்துறான்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். நல்ல புள்ள கைஸ், அதெல்லாம் நம்பாதீங்க கைஸ். இப்படி சொல்றவங்க நம்ப கூடாது. சோ இங்க பாருங்க, செம்மையா நாங்க ஃபுல்லா சாப்பிட போறோம். இன்னும் வெஜ் நூடுல்ஸ் சொல்லிருக்கோம். வெஜ் நூடுல்ஸ்னு சொல்லிருக்கேன். ஆமா, கோபி நூடுல்ஸ், சேஷ்வான் சம்திங் சொல்லலாம். சேஷ்வான் கோபி நூடுல்ஸ். அது வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். இப்போ எங்களுக்கு செம்மையா பசிக்குது, நாங்க செம்மையா சாப்பிட போறோம். சாப்பிட்டு காலி பண்ண போறோம், தும்சம் பண்ண போறோம், சுவாதியை அடிக்க போறோம். முடிஞ்ச கை வச்சு பாரு, ஃபேன்ஸ் கொந்தளிச்சுடுவாங்கடா. உன்னை விட எனக்கு தான் ஸ்வாதி ஃபேன்ஸ் அதிகம். ஐயோ தாங்கலங்க. என்ன ஸ்வாதி, என்ன பன்னீர் கொண்டு வந்திருக்காங்க? உனக்கே தெரியாம சர்ப்ரைஸா பன்னீர் கொண்டு வந்துட்டா. உனக்கே தெரியாம சர்ப்ரைஸா பன்னீர் ஒன்னு ஆர்டர் பண்ணிருந்தேன். சோ பன்னீர் எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளவுன்னு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருவோமா? நமக்கு எப்பவுமே நான் வெஜ் தான் கைஸ். கைஸ் இந்த மாதிரி தயிர் சாதத்தெல்லாம் கூட்டி வர கூடாது. ஹலோ, நானும் பியூர் நான் வெஜிடேரியன் தான்.
இருந்தாலும் வெஜ்ஜும் பிடிக்கும். என்னதான் நீ நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ் லாஸ்ட்ல வந்து ஒரு ஷேக் குடிப்பல்ல, கண்டிப்பா அந்த மாதிரி தான் வெஜ் நடுவுல வெஜ் என்னதான் இருந்தாலும் சில இடங்களை விட்டு கொடுக்க முடியாது. ஐயோ என்னமா புல்லரிக்குதா? ஆக்சுவலா கொதிக்க இருக்கு. கொதிக்க வாயில இருக்குங்க. ஆனா நல்லா இருக்குங்க. கூமாம்பட்டி என்னங்க கூமாம்பட்டி? கிரில் நைட்ஸ் இருக்கும் போது என்னங்க கூமாம்பட்டி? ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கூரால கண்டிப்பா. சாப்பிட்டு பாரு. ரொம்ப கொதிக்குது சுவாதி, கொஞ்சம் ஆறணும். பரவாயில்ல, நீ வாயில போடு. பாத்தீங்கன்னா வாயை புண்ணாப்புன்னு நினைக்கிறேன். வெஜ் லவர்ஸ்க்கு பர்ஃபெக்ட்டான காம்பினேஷன். நான்வெஜ் இருக்குமா வெஜ் இருக்குமான்னு கேட்டியே, இப்போ வெஜ்ஜுக்கு எவ்வளவு டஃப் கொடுக்குது பாத்தியா நான்வெஜ்க்கு. செம டெக்ஸ்சரா இருக்கு. பன்னீருக்கே பன்னீர் இந்த மாதிரி இருக்கு. என்னதான் இருந்தாலும் நாங்க வெங்காயத்தை எடுத்து கடிக்கிற மாதிரி இருக்குமா? வெங்காயத்துக்கு பிறந்தவ சாரி சொல்ல கூட தெரியல, அப்படியே ட்ரை பண்றேன். சோ மக்களே, இங்க பாருங்க இத்தனை ஐட்டம்ஸ் கண்படி இருக்கு. கண்டிப்பா நீங்க கிரில் நைட்ஸ் நாங்க ப்ரொமோட்லாம் பண்ணல, இது ப்ரொமோஷனும் கிடையாது. நிஜமா இந்த வழியா வந்தவங்க நீங்களே பாத்துருப்பீங்க வீடியோல, எதர்ச்சியா பார்க்கும்போது இங்க வந்து சாப்பிடலாம்னு சொல்லி நினைச்சோம். சீரியஸா டெம்டிங்காவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு இந்த ஜூஸ் போதும். சோ மக்களே, நாங்க இந்த சேஷ்வான் நூடுல்ஸ் சொல்லியிருந்தோம்ல, எங்களுக்கு இதுவே ஹெவி ஆயிடுச்சு. சோ அதனால அது கேன்சல் பண்ணிட்டோம். அது மேல ஒரு மொஜிட்டோ ஜூஸ் மேங்கோ ஃபிளேவர் வாங்கியிருக்கோம். சோ நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்த கேண்டிமன் சாக்லேட் இருக்கும்ல, அது அப்படியே சாப்பிடுற மாதிரி டேஸ்டா இருக்கு எனக்கு. அது பனானா ஃபிளேவரையும் மேங்கோ ஃபிளேவர். இதுல எப்படி ஸ்வாதி பனானா ஃபிளேவர்? இல்லடா, அது ரெண்டு ஃபிளேவரையும் சேர்த்த மாதிரி. ஒருவேளை மேங்கோ சிம்பிள்ங்கிறதுக்காக இது கொடுத்திருக்காங்களா? ஆக்சுவலா ஆர்டர் பண்ணது நானு, ஓகேவா? அத ஃபுல்லா முடிக்கிறது இவ. ஆக்சுவலா மேங்கோ ஃபிளேவர் மொஜிட்டோ தான் நான் ஆர்டர் பண்ணிருந்தேன். நைஸ், குடிச்சு பாரு. நார்மல் மொஜிட்டோ மாதிரி தான் இருக்கு. ஓகே, அது கேண்டிமன் சாக்லேட் சாப்பிடுற மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் மின்ட் ஆட் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். மின்ட் கொஞ்சம் கம்மி ஆட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. மின்ட் ஆட் பண்ணல. மின்ட் ஆட் பண்ணி கேமராமேன் கூட, கேமராமேன் நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. எங்க பரிச்சையில எங்க கேமராமேனும் சேர்ந்துட்டாங்க. எப்படி இருக்குங்க கேமராமேன்? கேண்டிமன் சாக்லேட் தானே வருது, நல்லா இருக்கு. குடிங்க, எடுத்து ஒரு கல்ப் அடிங்க. சிம்பிள். ஐயோ, அதுக்குள்ள இவனுக்கு அவசரம். சோ மக்களே, நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், திருப்தியா சாப்பிட்டுட்டோம். நீங்களும் ஜெயச்சந்திரன் பர்ச்சேஸ் வந்தீங்கன்னாலும் பள்ளிக்கரணையில இல்ல, இங்க நியர்பைல ஏதாவது ஷாப்பிங்கா இல்ல ஆசான் காலேஜ்ல இருக்கீங்களா, இங்க நியர்பைல, அங்க நியர்பைல இருக்க கே ஃபுட் ஸ்ட்ரீட்ல தான் வந்து கிரில் நைட்ஸ் லொக்கேட் இருக்காங்க. சோ கண்டிப்பா கிரில் நைட்ஸ் வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.